வணக்கம், இது உங்கள் பிளாக்ஸி. நீங்கள் திமுக ஆதரவாளர், அப்புறம் நீங்கள் என்ன பல்லவிக்கா சப்போர்ட் பண்ணி பேச போகிறீங்க? மேயர் பிரியாவுக்கு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், நாங்கள் மேயர் பிரியாவுக்கு தான் இந்த தடவை நான் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் மேயர் பிரியா. இதில் நிறைய பேர் வந்து புரோட்டோகால் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தி இருந்திருப்பாங்க. அதை தாண்டி இதில் நுணுக்கமாக நுவான்சஸாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தவிர்த்து அவங்களுடைய தலைவர், கொள்கை தலைவரான பெரியார் சுயமரியாதை தெரியாதவரா? பெரியார் இவங்களுக்கு என்ன அறிவுரையை அன்றே சொல்லிவிட்டு போனார் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ முதலாவதாக மேயர் பிரியா சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து எம்எல்ஏ தான், அவங்க அமைச்சர் இல்லை, இருந்தாலும் நாங்கள் கூப்பிட்டோம், அவங்க வந்திருந்தாங்க, ரிப்பன் கட் பண்ணும்போது கூட தான் இருந்தாங்க, அதனால் நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் மரியாதை அவங்களுக்கு செலுத்தாமல் இல்லை, ஆனால் அவங்க வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுறாங்க. சரி, அதுக்கப்புறம் இது புரோட்டோகால் தான், அதாவது அமைச்சர் வந்திருந்தாங்க அப்படின்னா அமைச்சர், அதற்கப்புறம் வந்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் தான் வந்து எம்எல்ஏ அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேட்டட் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதிகாரி, அத்தாரிட்டி, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதை தாண்டி இந்த புரோட்டோகால்ங்கிற விஷயம் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சனால தான் எடிட்டர் உங்களுக்கு க்ளோஸராக காமிப்பாங்க. அதாவது பிரியா நீட்டினவுடனே அவங்களுக்கு பக்கத்தில் தானே எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க கையை நீட்டினவுடனே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஐஏஎஸ் கலெக்டர் அம்மா வந்து தன்னோட கையை எடுத்துடணும், ஆனால் அவங்களுமே கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த புரோட்டோகால் தெரிஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் யார் கெஸ்ட்டு, யார் வந்து முதல்ல விளக்கேற்றணும், இல்லை யாருக்கு அப்புறம் யார் அப்படிங்கிற புரோட்டோகால் வரிசை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவங்களுமே கையை நீட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இதில் பிரியா செய்த தவறு அப்படின்னு எதுவுமே இல்லை. அந்த எம்எல்ஏ அவங்க வந்து ஒரு ஆர்வ கோளாறு, நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம், அதனால் கையை நீட்டுறாங்க, அப்புறம் கோச்சிட்டு குடுன்னு ஓடிடுறாங்க. அதுதான் ரொம்பவே சிறுபிள்ளைத்தனமாக இருந்தது. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக நகரோட எம்எல்ஏ. எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும், அதாவது அதிமுகவினர் ஸ்டாலின் அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கோடைய மனைவி, துணைவியார் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்க, அவங்களுடைய கணவனை அவங்க இழந்திருக்காங்க, அதுவும் ஒரு கொலை, மர்டர். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த இதில் அவங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கேண்டிடேட்டாக நிற்கும்போது ஏன் எம்கேஎஸ், அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு எதிராக ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டுறாங்க? எவ்வளோ சாதிய வன்மம் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான நரேட்டிவ்ஸை இந்த தேர்தலில் திமுக மீது எடுத்து சென்றது. அப்புறம் சில நீல பேனாக்கள், காவிய பேனாக்கள், இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னது இது, அண்ணன் திருமா வந்து அவங்க ஆட்சிக்கு வந்து அண்ணன் திருமா அவர்கள் வந்து அவங்க கேண்டிடேட்டாக வந்து நிற்க போகிறது, தேர்தலை கண்டெஸ்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம், அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க அப்படின்னா அவங்க வந்து வரட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அதற்கப்புறம் வந்து திருவிகாவுடைய தொகுதியோடைய எம்எல்ஏ கேண்டிடேட்டாக திமுக சார்பாக நிற்க வைக்கப்பட்ட நபருக்கு சார்பாக அண்ணன் வந்து ஒரு இது போகிறார், ராலை கேம்பெயின் போகிறார். அதை வந்து இவர் எவ்வளோ பாருங்களேன், ஒரு பக்கம் பாராட்டவும் செய்கிறாரு, ஆனால் வந்துட்டு பாராட்டிட்டு விரோதமாக வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவாக வந்து இது பிரச்சாரத்துக்கு போகிறாரு அப்படின்னு நிறைய பேர் எழுதுனாங்க. அவர் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறாரு, கூட்டணி கட்சி வந்து ஜெயிக்கணும்னு நினைப்பாரு, கூப்பிட்டுருப்பாங்க, பிரச்சாரத்துக்கு போகிறாரு, அதற்காக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு எல்லோரும் வாபஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு வழி விட்டு நிற்கணும்னு இல்லை அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் அந்நியாருக்காக. சரி, இப்போ இந்த தொகுதியில் தான் அதிக ஓட்டுக்கள் வாங்கி இதற்கு முன் எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாத நபர் வந்து வெறுமன விசில் விஜய் அப்படிங்கிறனால அவங்க வந்து ஜெயிச்சு இப்போ எம்எல்ஏ ஆயிருக்காங்க, அமைச்சர் இல்லை. ஸோ அவங்களுக்கு விஜய்க்கே எல்லாமே புதுசு அப்படிங்கிறப்போ இவங்க எல்லாருக்குமே எல்லாமே புதுசு தான், புரோட்டோகால் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே பிரியா தப்பு செஞ்சாங்களா அப்படின்னா பிரியா வந்து புரோட்டோகாலை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எந்த தவறும் செய்யலை. ஒரு எஜுகேட்டட் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு தான் வந்து புரோட்டோகால் படி கொடுக்கணும் அப்படின்னா அதனால தான் கொடுத்துருக்காங்க. இப்போது புரோட்டோகாலே இல்லைன்னே வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க வந்து அவமானப்படுத்திட்டா கூட நீங்கள் எதுக்கு குடுன்னு ஓடுறீங்க? நீங்கள் என்ன பிரியாக்காக போனீங்களா, இல்லை பிரியாவை நம்பி போனீங்களா, இல்லை பிரியா தான் உங்களுக்கு வந்து இந்த காலத்துக்கு வந்து உங்களுக்கு சேவை செய்ய போகிறாங்களா? நீங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக உங்களை எலெக்ட் பண்ணியிருக்காங்க, மக்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் போகிறீங்க, போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை இழக்கு நடக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால்
அதை வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நேரடியாக தெளிவாக கேட்டு பெறணுமே தவிர, விளக்கத்தை கேட்டு பெறணுமே தவிர, அங்கே சுயமரியாதைக்கெலாம் இடமே இல்லை. அது வந்து என்னெல்லாம் எழுதுகிறாங்க ரைட்டப்பு, சுயமரியாதையாக அதனால தான் வந்து போயிட்டாங்களாமா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுடைய கொள்கை தலைவரான பெரியார் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது மனித மலத்தை ஒரு பார்ப்பன கும்பல் வந்து அவர் பேசுகிறத கலைத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக வாளியில் அள்ளிட்டு வந்து இன்றைக்கி வந்து புதுக்கோட்டையில் மலம் கலந்துட்டாங்க அப்படின்னு நம்ம திரும்ப 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 பேசிகிட்டு இருக்கோமே, அதை நேரடியாக பார்ப்பனர்கள் அந்த என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரியார் மேலே தூக்கி அடித்து வீசுகிறாங்க. அவர் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்களாலே உட்கார முடியல அந்த நாற்றத்தால். நம்ம பெரியார்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம முடிச்சுக்கலாம், போய் க்ளீன் பண்ணலாம் வாங்கன்னு. அவரை தட்டி விட்டுட்டு, நான் உரையாற்ற வந்திருக்கேன், மக்கள் எல்லாம் எனக்காக உட்கார்ந்துருக்காங்க, இதை நான் கண்டிப்பாக பேசியே தீரணும்னு சொல்லிட்டு முழு உரையும் பேசித்தான் கிளம்பினார். சுயமரியாதையை சொல்லி கொடுத்தவர் நம்மளுக்கு அவர். அந்த இடத்துல அவர் என்ன சுயமரியாதை இழந்துட்டு உட்காந்துட்டு இருந்தான்னு அர்த்தமா? மக்களுக்காக உட்கார்ந்துருந்தான்னு அர்த்தம். இதே மாதிரி தான் பெரியார் ஒரு கூட்டத்தில் போகும்போது அவர் மேலே செருப்பு தூக்கி வீசுகிறாங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தான், இன்னொரு செருப்பையும் கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும், என் சைஸாக இருந்தால் போட்டுக்கோ, இல்லைன்னா யாருக்காவது கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அங்கே சுயமரியாதை இழந்துட்டு அவர் வந்து நின்றுட்டு இருந்தாரா? மக்களுக்காக போய் நின்றுருக்காரு. யாருக்காக எந்த விஷயத்துக்காக போகிறோமோ அதுதான் நம்மளுக்கு முதல் சுயமரியாதை, அதுதான் நம்மளுக்கு முதல் கடமை. அதுக்கப்புறம் தான் உங்களோட பர்சனல் வந்து வெஞ்சன்ஸு சுயமரியாதைலாம் அதுக்கு பின்னாடி தான் வரும். அதை விட பகுத்தறிவுங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று இருந்திருந்தா சிறுபிள்ளைத்தனமாக வந்துட்டு ஆளுநர் ஓடி போகிற மாதிரி ஓடி போகாமல் நீங்கள் அந்த இடத்துல ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பிரியாவிடம் கேட்டிருந்தா ஒரு தெளிவு வந்திருக்கும். ஓஹோ, இதான் ப்ரோட்டோக்காலா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் வெளியில் வந்துட்டு பெரிய இவங்க ஆட்டம் பத்திரிகையாளர்கள்கிட்டலாம் வந்துட்டு பேட்டி கொடுக்கும்போது மட்டும் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. அந்த நல்ல பிள்ளைத்தனத்தை அங்கே காமிச்சிருந்துருக்கணும். கொள்கை தலைவர் பெரியார் தானே, ஒரு பக்கமாவது அவரை பற்றி படிச்சிருப்பீங்களா? அவர் பார்க்காத இதுவா? அவர் எப்படி சந்திச்சு வந்தார்? இதெல்லாம் உங்களுக்கு தான் அவர் முன்னக்கூட்டியே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்புறம் இந்த ஒரு அம்மா ஃபில்டர்லாம் போட்டிருந்துச்சு போல் அந்த பழைய வைரலான ஒரு இன்ஸ்டாவில். எனக்கு ஃபஸ்ட்டு எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் அது ஃபில்டர் போட்ட வீடியோ, அது ஃபில்டர் போடாத வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு. யார் அப்படின்னா, ஒருத்தர் வந்து 5 வருஷம் ஒரு வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து சுத்தமே பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா புதுசாக குடி வரவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்களே விஜய்க்கு சப்போர்ட்டாக. அதாவது 10 வயசு சிறுமி வந்து சூலூரில் மானபங்கப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல இன்னொரு இது நடக்குது, அதே சேலம் பகுதியில் கோயம்புத்தூர் சைடில். இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து ஒரு வீடியோ போட்டால் அந்த அம்மா இதுக்கு என்ன முட்டு கொடுக்குது அப்படின்னா, ஏன் மேடம் புரோட்டோகால்னா என்னன்னு நீங்க எங்களுக்கு சொல்லி தரீங்களா? முதல்ல புரோட்டோகால்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. அந்த ஏரியால அவங்க சட்டமன்ற உறுப்பினர், மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கிற நேரத்துல சாதாரண கவுன்சிலர், ஒரு வார்டு கவுன்சிலர், நீங்க முதல்ல வந்து குத்துவிளக்கு ஏத்தணும், அந்த தொகுதியோட எம்எல்ஏ கடைசியா குத்துவிளக்கு ஏத்தணுமா? இதுதான் வந்து புரோட்டோகாலா? சரி, ஓகே, புரோட்டோகால்னு ஒண்ணு தேவையே இல்லை, வேணவே வேணாம், அதை ஓரமா வச்சிடுவோம். ஒருத்தவங்க ஒரு எம்எல்ஏ கைய நீட்டுறாங்க, அந்த நேரத்துல அவங்கள தள்ளி விட்டு இன்னொருத்தவங்க கையில குடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மனசுல எப்படி ஒரு கேவலமான புத்தி இருக்கும்? பாடல் தான் ஆளுநருடைய நிகழ்ச்சியில வந்து முதல்ல போடணும், அதுக்கப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொன்ன அந்த ஜிஓ உங்க அண்ணன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போய் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வராரு மோடி கிட்ட, நாங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து போடலாமா அப்படின்னு. இந்த ஜிஓவை, இந்த புரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த துளி கூட மதிக்காத MKS முத்துவேல் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார்? அதெல்லாம் முடியாது முடியாது முடியாது, இது தமிழ்நாடு, தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எங்கே புரோட்டோகாலை மதிக்கணுமோ அங்கே மதிக்கணும், எங்கே மதிக்கக்கூடாதோ அங்கே மதிக்கக்கூடாது. உங்களுக்கு வசதிக்கேற்ப புரோட்டோகாலை தள்ளி வச்சிடணும். ஆனால் வந்து நீங்கள் வசதி இல்லை, உங்களுக்கு பேசுறதுக்கு வாய் இல்லை, கோழை அப்படின்னா அங்கே வந்து புரோட்டோகாலை நீங்கள் மதிப்பீங்க அப்படியா? அப்புறம் அட்வொகேட் ஒருத்தவங்க நினைக்கிறேன், அவங்க வந்து அட்வொகேட் கோர்ட் போட்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி வீடுகளில் கூட அவமரியாதைலாம் நடக்கும், இது அவமரியாதை, அவங்க கையை தான் நீட்டுறாங்கல்ல, அவங்ககிட்ட கொடுக்க வேண்டியதானே, அதை ஏன் இப்படி தட்டி விட்டுட்டு அவங்க வந்து அங்கே போய் IAS ஆஃபீஸர் கொடுக்காங்க? அதுலேயும் பல்லவி வந்து இப்போ தான் குழந்தை டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. குழந்தை டெலிவரி பண்ணுறதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரோட்டோகாலுக்கு இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ப்ரிவிலேஜா? அதுக்கு மரியாதை கொடுக்கணுமா என்ன? நான் இப்போ தான் வந்து ட்வீட் கூட இது மன்னிச்சிடணும், இன்ஸ்டாவில் கூட போஸ்ட் போட்டு வந்தேன். அது எதுவும் எலிஜிபிலிட்டி கிடையாதுங்க. டெலிவரி பண்ணுறது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன். என்ன ப்ரொமோஷன்? மதர்ஹுட்டுக்கு ப்ரொமோஷன். நீங்கள் தாய்மை அடைகிறீங்களே தவிர அது கவர்மெண்ட்டில் எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. அங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண வேலையாள், நிர்வாகி, அதிகாரி, அந்த மாதிரி தான். இப்போது மன்னிச்சு
புரியல. ஜஸ்ட் நீங்கள் எம்எல்ஏ தான், மினிஸ்டர்லாம் இல்லைல்ல, ஏதோ கொம்பு முளைச்சிரும் போல். ஜஸ்ட் எம்எல்ஏ எலெக்ஷனை வின் பண்ண உடனேயே இந்த கொம்பு முளைக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தில் நிறைய பேருக்கு வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆனவுடனே கொம்பு முளைச்சி போய் தான் இப்போ சமூகத்தில் நடந்துட்டுருக்க அதிகப்படியான குற்றங்கள் நிகழ்த்துவோர் தாவேகாவை சார்ந்த நிர்வாகிகள், அந்த பொறுப்பில் இருக்கவங்க. இப்படியான நிறைய நியூஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த கொம்பு முளைச்சிருக்கு தான். அந்த கொம்போட அளவு வந்து ஏரியாக்கு ஏற்றாப்புல, பொசிஷனுக்கு ஏற்றாப்புல வளர்ந்து நிற்குது. அதுதான் இப்படி துருத்திக்கிட்டு நிற்கிறனால இந்த மாதிரி மூக்கையும் துருத்திக்கிட்டு கோச்சிட்டு ஓட வேண்டிய சூழ்நிலைலாம் ஏற்படுது. இனிமேல் ப்ரோட்டோக்கால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எதுவும் தெரியாது, நமக்கு இந்த இடத்துக்கு நம்ம புதுசு, அப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமும் நமக்கு வந்து சுயமரியாதைக்கு இழுக்காகவோ இல்லைன்னா நமக்கு அவமரியாதை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சோமா அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பேட்டி கொடுப்போம், அதை பற்றி பெருசாக பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்து செயல்படுங்க. இதுக்கடுத்தால் அப்படியே மூக்கை தூக்கிட்டு அப்படியே ஓட வேண்டியது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஆளுநரை விட கேவலமாக இருக்குது.